இன்று மாலை நடைபெற்ற சென்னை கபாலீஸ்வரர் கோவிலில் சனி மகா பிரதோஷத்தின் காட்சிகள். பக்தர்களின் அலைமோதும் கூட்டம். இந்த வருடத்தின் கடைசி சனி மகா பிரதோஷம். இதற்கு ஏன் இவ்வளவு பக்தர்களின் கூட்டம்? சனிக்கிழமை மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலுள்ள காலம் சூரியன் மற்றும் சுக்கிர ஓரையில் அமையும். சிவபெருமானை குறிப்பிடுகின்ற சூரிய ஓரையில் தொடங்கி அம்பாளை குறிக்கின்ற சுக்கிர வேளையில் நிறைவு பெறும் பிரதோஷ பூஜையில் மகாலட்சுமியின் ஆசிகள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும். பிரதோஷம் என்றதும் நம் நினைவுக்கு வருவது எல்லாம் பிரதோஷ வேளையில் சிவாலயத்தில் நந்திக்கும் சிவபெருமானுக்கும் நடைபெறும் அபிஷேக ஆராதனைகள் தான். பிரதோஷ காலத்தில் நடைபெறும் இந்த வழிபாடுகளை தரிசிக்க ஏராளமான பக்தர்கள் ஆலயங்களில் கூடுவார்கள். சின்ன சின்ன ஆலயங்கள் கூட களை கட்டி இருக்கும். அதிலும் மகா பிரதோஷம் என்றால் அதன் மகிமைகள் சொல்லில் அடங்காதவை. மகா பிரதோஷ வழிபாடு நம் துன்பங்கள் அனைத்தையும் நீக்கும் என்பது ஐதீகம். குறிப்பாக சனி தோஷத்தினால் ஏற்படும் துன்பங்களுக்கு மகா பிரதோஷம் மருந்தாகும் என்பதால் அந்த நாளில் வழிபாடு செய்வதன் முக்கியத்துவத்தை நம் முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். சனிக்கிழமையுடன் திரையோதசி திதி இணைந்து வரும் நாளையே சனி மகா பிரதோஷம் என்கிறோம். தேவர்கள் பார்க்கடலை கடைந்த போது வெளியான ஆலகால விஷத்தை அருந்திய இறைவன் அந்த விஷத்தின் நச்சுத்தன்மை தீர்ந்ததும் ஆனந்த தாண்டவம் ஆடி தேவர்களுக்கு அருள் புரிந்த வேளை ஒரு சனிக்கிழமை திரையோதசி திதி என்பதால் சனிக்கிழமை அன்று வரும் மகா பிரதோஷம் மிக சிறப்பு வாய்ந்ததாகும்.
சனி பிரதோஷத்தன்று ஈசனையும் நவக்கிரகத்தில் உள்ள சனி பகவானையும் முறையாக வழிபட்டு தீபம் ஏற்றினால் நல்ல பலன்களை தரும். சனி தோஷ நிவர்த்தியும் ஆகும். ஏழரை சனி, அஷ்டமச்சனி போன்ற சனியால் ஏற்படும் பாதிப்புகள் குறைந்து வாழ்வில் ஏற்படும் தடைகள் அகலும். சனிக்கிழமையில் வரும் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை தரிசித்தால் 1000 மடங்கு புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் மற்றும் எள் கொண்டு தீபம் ஏற்றுவார்கள். ஆனாலும் எள்ளினை எரிப்பதற்கு பதிலாக நல்லெண்ணெய் ஊற்றி மண் அல்லது இரும்பு அகல் விளக்கில் தீபம் ஏற்றுவதை சிறந்தது என்று முன்னோர்கள் கூறுகிறார்கள். அதுவும் இல்லாமல் நவ கிரகங்களுக்கும் 9 தீபங்கள் ஏற்றுவது மிக சிறப்பான பலன்களை தரும். சனி பிரதோஷத்தன்று ஈசனின் பிரகாரத்தை வலம் வந்து நந்தி பகவானை வழிபடுவது கூடுதல் நன்மைகளையும் தரும். மகா சனி பிரதோஷத்தன்று இப்படி தீபம் ஏற்றுவதால் காரிய தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் என்பது ஐதீகம்.